நேத்து எனக்கு விக்கெட் கீப்பிங்லயும் கொஞ்சம் டவுட்டு தான் அவர் சரி. என்றைக்குமே கேஸ் அவர். நான் வந்து சஞ்சு சாம்சனே போதாதுன்னு ஆ. சொன்னேன். இவர் அதுக்கு மேலே இவர். அதுக்கு தான் நான் திருப்பி 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 சொல்லுவேன், ஜிதேஷ் சர்மா தான் பெஸ்ட் விக்கெட் கீப்பர். அவரை வந்து ஃப்ரண்ட்டில் டைவ் அடித்து கேட்ச் பிடிக்கக்கூடிய ஆள் இது. அது வந்து நான் சொன்னால் புரியாது, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டைவ் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா பால் பிச் ஆச்சுன்னா ஃபேஸ் போயிடும். ம், ம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி மூஞ்சி அப்படி திருப்பி இது பண்ணுவாங்க. இவர் அப்படி இல்லை, பார்த்து டைவ் அடித்து கேட்ச் பிடிக்கிறது பெரிய விஷயம் அது. ஓகே. அது வந்து கேம் விளாட்னா தான் தெரியும் அது. ம், ம். அது மாதிரி ஜிதேஷ் சர்மா இஸ் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர். ஓகே. சி இந்தியாவில் வந்து அருமையாக கிடச்சிருக்காங்க 2 பேர், ஜிதேஷ் சர்மா அண்ட் ஜூரல். இந்த 2 பேரும் யூஸ் பண்ணிக்கணும். திருப்பி திருப்பி சீனியர்ஸ்னு எடுத்துட்டு இருக்கக்கூடாது. ம், ம், ம். ஜிதேஷ் சர்மா, ஜூரல் அண்ட் கேஎல் ராகுல். இந்த 3 விக்கெட் கீப்பர் தான் வச்சுக்கணும், மற்றெல்லாம் யூஸ் இல்லை. ஓகே. இப்போ இவங்க பேக்கப்புக்கு கேஎல் ராகுல் கொண்டு போயிருந்துருக்கணும் அப்படின்னு. கேஎல் ராகுல் வந்து இஸ் சூப்பர் பேட்ஸ்மேன். இந்தியாவில் பெஸ்ட், டெக்னிக்கலி பெஸ்ட் பேட்ஸ்மேன் எஸ். அண்ட் வெரி வெரி சேஃப் விக்கெட் கீப்பர். அண்ட் ஆல்சோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 3 ஃபார்மேட்லேயும் விளையாடக்கூடிய ஆள். ம், ம், ம். அதனால தான் நான் கேஎல் ராகுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே. ஓவராலாக நேற்று எங்களுக்கு கொஞ்சம் படபடப்பாக இருந்தாலுமே கூட எல்லாரும் வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஓவரால் இன்னைக்கு மேட்ச் வந்து இந்தியா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு டைட்டில் கொடுக்கலாம். நீங்களே வந்து கிரேட் எஸ்கேப் ஃபார் இந்தியா. ஓகே. ஏன்னா சூரியகுமார் வந்து அவதார புருஷன் மாதிரி வந்து காப்பாற்றினார். அவர் வந்து காப்பாற்றலைனாக்க ரொம்ப ரொம்ப கேவலமாயிருக்கும். ம். அண்ட் இவங்க நேமெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் பயங்கரமாக. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டேமேஜ்டு. இது உடனே அவங்க ரெக்டிஃபை பண்ணி ஒழுங்காக விளையாட, அடுத்த மேட்ச்லேருந்து ஒழுங்காக விளையாடினாக்கா இது கோச் கையில் இருக்குது. ம், ம். கோச் என்ன பண்ணும், விப்பு சவுக்கு கையில் எடுத்துக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு இவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார், யார் சொன்னதை கேட்க மாட்டாங்க. கம்பீர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒன்றுமே செல்லம் கொடுக்கக்கூடாது. ம், ம், ம். ஏன்னா ஏற்கை கோலி அண்ட் ரோஹித் இருக்கும்போது கம்பீர் வந்து சீனியர்னு கொஞ்சம் பார்த்து அலவன்ஸ்லாம் கொடுத்துருந்தார். இப்போ வந்து எல்லாம் ஜூனியர்ஸ், யாருக்கும் அந்த இது அலவன்ஸ் கொடுக்கக்கூடாது, ம், ம். தண்டனை கொடுக்கணும். ஓகே. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த மேட்ச் கை விட்டு போயிருக்கும். ஆ, ஆ. அப்போ என்ன, ரசிகர்கள் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பாங்க. Correct. அண்ட் பாகிஸ்தான் வேறு விளாண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் மோசமாகிடும்.